ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 5 இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தோட 3வது சனிக்கிழமை. மறக்காமல் இரவு 12 மணிக்குள்ள கல்லுப்பு கூட இந்த ஒரே ஒரு பொருளை சேர்த்து இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கல்லுப்பு கூட என்ன பொருள் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதே பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது அதீத பலனை தரக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மருக்கு உகந்த சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வருது. இந்த நாளில் நாம் எந்த முறையில் வழிபட்டால் பண ரீதியான நன்மைகளும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமே. மற்ற மாதங்களில் பெருமாளை வணங்காதவங்க கூட இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த 30 நாட்களுமே ரொம்ப பயபக்தியோடு பெருமாளை வணங்குவாங்க. அதுலேயும் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு புரட்டாசியில் தலிகை போடுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. தலிகை போடுற நோக்கம் ஒரு பக்கம் பெருமாளை வழிபடுறதா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பல வகையான சாப்பாடுகளை செஞ்சு அதை ஒரு 5-6 பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த சாப்பாடை பரிமாறி அவங்க வயிறார போகிறது தான் இந்த புரட்டாசி மாதத்தோட தலிகை போடுறதுக்கான ஒரு முக்கியமான நோக்கமே. அது மூலயமா பெருமாளோட மனசு சந்தோஷப்பட்டு பெருமாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளோட வழிபாடு மட்டும் இல்லாமல் தானம் செய்யறதுக்கும் ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் நம்ம பயன்படுத்திக்கணும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் போகணும். உங்கள் காலடி பெருமாள் கோவிலை பட்டாலே போதும், அதுவே கோடி புண்ணியம்தான். தலிகை போடுறவங்க தலிகை போடாதவங்க யாராக இருந்தாலும் உங்களோட வழிபாட்டு எல்லாத்தையும் மதியம் 12 மணிக்குள்ளே முடிச்சுடுங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேலே உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு முதல்ல கருடாழ்வாரை நமஸ்காரம் பண்ணணும். அடுத்தது பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு கடைசியாக நரசிம்மரையும் சக்கரத்தாழ்வாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். பெருமாளோட வழிபாட்டில் கட்டாயம் நாம் நரசிம்மரை வணங்குறது ரொம்ப விசேஷம். பெருமாளோட அவதாரங்களை ஒருத்தர் இருக்கக்கூடியவர் தான் இந்த நரசிம்மர். இவர் அவதரித்த நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம். அதனால் சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ஒரு நட்சத்திரமாகவும் கருதப்படுது. அன்றைய தினத்தில் நரசிம்மரையோ பெருமாளையோ வழிபாடு செஞ்சால் நமக்கு அப்போ நன்மைகள் உண்டாகும். இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரம் புரட்டாசியோட 3வது சனிக்கிழமை இன்றைய தினம் வந்திருக்கு. புரட்டாசி மாதமும் சனிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமான நாளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. கூடவே நவராத்திரி நாட்களும் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். முப்பெரும் தேவியராக இருக்கக்கூடிய துர்கா தேவி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி இவங்க 3 பேருக்கான வழிபாட்டில் அக்டோபர் 5ஆம் தேதி இன்றைய தினம் துர்கா தேவியை வணங்குறதுக்கான 3வது கடைசி நாள். இது போக இன்றைய தினம் நீங்கள் பெருமாளுக்கான வழிபாடு செஞ்சுட்டு கட்டாயம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, அதை கொட்டி வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு பவுல், அதில் முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறீங்க. இந்த பொருள் எல்லார் வீடுகள்லையும் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். மருத்துவமும் மகத்துவம் நிறைந்த ஒரு அற்புதமான பொருள் தான். அந்த பொருள் வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு விரலி மஞ்சள். இந்த வழிபாட்டை பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்ய போகிறீங்க. வீட்டில் செய்யும்போது வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு தனியாக அந்த பெருமாள் ஃபோட்டோவுக்கு தாயார் ஃபோட்டோவுக்குன்னு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தரையில் உட்காந்துக்கோங்க. இந்த வழிபாட்டுக்கு கல்லுப்பு, சின்னதாக ஒரு பவுலு, ஒரே ஒரு விரலை மஞ்சள் எடுத்துக்கணும். இந்த வழிபாட்டை செய்யும்போது ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். உதாரணத்துக்கு சர்க்கரை பொங்கல், கேசரி, இது மாதிரி ஏதாவது இனிப்பு பொருள் செஞ்சு வைக்கலாம். அதுவும் முடியலையா, ஒரு டம்ளர் கல்கண்டு பால் இதை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பவுல் எடுத்துருக்கீங்களே, அந்த பவுலில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டுருங்க. அதுக்கப்புறமா விரலை மஞ்சள் எடுத்துருக்கீங்களே, அதை உடனேயே அந்த கல்லுப்பு கூட சேர்த்து வச்சிடக்கூடாது. உங்களோட வலது கையில் அந்த கல்லுப்பை இறுக்கமாக மூடிக்கிட்டு உங்கள் கண்களை மூடி ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பெருமாள் நினச்சி உச்சரிக்கணும். 108 முறை சொல்லும் போதும் உங்களோட நினைப்பு முழுக்க பெருமாளை பற்றினதாக தான் இருக்கணும். 108 முறை உச்சரித்ததுக்கு அப்புறமா அந்த விரலி மஞ்சள் கையில் வச்சுருக்கீங்களே, அதை பெருமாளோட பாதத்தில் வச்சு எடுத்து அதுக்கப்புறமா கல்லுப்பு வச்சுருக்கீங்களா பவுலில் கொட்டி அந்த கல்லுப்பு மேலே இந்த ஒரே ஒரு மஞ்சளை வச்சுடுங்க, விரலி மஞ்சளை வச்சுடுங்க. இந்த ஒரு பரிகாரத்துக்கு நம்ம விரலி மஞ்சள் தான் பயன்படுத்தணும். இந்த விரலி மஞ்சள் அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பொருள். மங்களகரத்தின் மறு உருவம். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற பொருட்களில் இதுவும் ஒன்று. வீட்டில் சுப காரியங்கள் அதிகமாக நடக்கணும், வீண் வரையம் வீண் செலவு இருக்கக்கூடாது, குறிப்பாக மருத்துவ செலவுகள் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா செலவுகளும் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு வீட்டில் பணம் தங்க ஆரம்பிச்சிடும். வரவு வந்து 10 ரூபாய் இருந்துச்சுன்னா செலவு 15 ரூபா இருக்கும்போது கட்டாயம் வரக்கூடிய பணமும் பத்தாது, வரவுக்கேற்ற செலவு இல்லாததால் நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இந்த மாதிரி செலவுகள் குறையும் போது செல்வ செழிப்பான சேமிப்பான வாழ்க்கை அமையும். உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் ஒரே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு மேலே ஒரே ஒரு விரலி மஞ்சளை பெருமாளை மனசார வேண்டிக்கிட்டு 108 முறை ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த விரலி மஞ்சளை அது மேலே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா 3 துளசி இலைகள், எண்ணிக்கையில் 3 துளசி இலைகளை எடுத்து அதை கழுவி சுத்தப்படுத்தி இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த கல்லுப்பு மேலே அந்த 3 துளசி இலைகளை அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கல்லுப்பு மேலே விரலி மஞ்சள் வச்சுருக்கீங்களே, இந்த அமைப்பை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சரியாக இன்னையிலேருந்து ஆரம்பித்து 48 நாட்கள் பூஜை அறையில் நீங்கள் அதை வைக்கணும். தினமும் நீங்கள் பூஜை பண்ணும்போது, விளக்கேற்றும் போதும், நீங்கள் மந்திரங்கள் சொல்லும் போதும் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே அந்த கல்லுப்பு அப்புறம் அந்த மஞ்சள் விரலி மஞ்சள் உள்வாங்கியிருக்கும். இன்றைய தினம் அக்டோபர் 5ஆம் தேதி ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்னையிலேருந்து சரியாக 48 நாளைக்கு அந்த விரலி மஞ்சளையும் அந்த கல்லுப்பையும் பூஜை அறையில் அப்படியே பத்திரமா வச்சுடுங்க. துளசி இலைகள் காய்ந்து போயிட்டா பிரச்சனை கிடையாது, அதை 2-3 நாள் கழிச்சு கால்பட இடத்துல விட்டுருங்க. ஆனால் அந்த கல்லுப்பு விரலி மஞ்சள் ஒரு 48 நாளைக்கு அப்படி வீட்லேயே பூஜை அறையில் இருக்கட்டும். சரியாக 48ஆவது நாள் அந்த பூஜை அறையில் நீங்கள் வச்சிங்கல்ல அந்த விரலி மஞ்சளையும் அந்த கல்லுப்பையும், அந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துல கரைச்சி விட்டுட்டு தண்ணியில் சிங்கில் கூட கரைச்சி விட்டுடலாம். அந்த விரலி மஞ்சளை மட்டும் பத்திரமா பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க. இது சாதாரணமான விரலி மஞ்சள் கிடையாது. புரட்டாசி மாதத்தில் 3வது சனிக்கிழமை இல்லை ஏதோ ஒரு சனிக்கிழமை, ஒருவேளை இந்த ஒரு 3வது சனிக்கிழமை இந்த ஒரு பரிகாரம் செய்யறதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா பரவாயில்லை. இன்னும் உங்களுக்கு ஒரு சனிக்கிழமை மீதம் இருக்கு. அக்டோபர் 12 விஜயதசமி அன்னைக்கு அந்த சனிக்கிழமை கூட இந்த பரிகாரத்தை மாலை நேரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த விரலி மஞ்சளை 48 நாட்கள் என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னையிலேருந்து 48 நாட்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. 48வது நாள் அந்த கல்லுப்பை கரைச்சி தண்ணியில் விட்டுட்டு அந்த விரலி மஞ்சளை பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம், ஆஃபீஸ் டேபிள், இல்லை இங்கே தான் நான் பண நகைகள் அதிகமாக வைப்பேன், இல்லை ஹேண்ட்பேக், பர்ஸு, எங்கே வேணாலும் சரி, அந்த இடத்துல இந்த விரலி மஞ்சளை போட்டு வச்சிடணும். சுத்தபத்தம் இல்லாமல் அந்த விரலி மஞ்சள் தொடுறதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. 48 நாட்கள் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பூஜை, மந்திரங்கள், வழிபாடு இது எல்லாத்தையும் உங்கள் வீட்டோட பூஜையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகள் மாதிரியே அந்த விரலி மஞ்சளையும் அதை ஏற்றிருக்கும். இதை நீங்கள் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கும்போது மறக்காமல் குலதெய்வத்துக்கிட்டையும், பெருமாள்கிட்டையும், மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார வேண்டிக்கோங்க. பண ரீதியாக எல்லா நன்மைகளும் ஏற்படணும், பணவரவு ஏற்படணும், ஐஸ்வர்யம் பெறணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வைக்கணும் ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகார வழிபாட்டை பெருமாள் மேலேயும் மகாலட்சுமி தாயார் மேலேயும் முழு நம்பிக்கையோடு வச்சு அதுக்கப்புறம் 3வது சனிக்கிழமை அன்னைக்கு செய்கிறவங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும். ஒருவேளை 3வது சனிக்கிழமை இன்றைய தினம் அக்டோபர் 5ஆம் தேதி பண்ண முடியலையா, இன்னும் ஒரே ஒரு சனிக்கிழமை மீதம் இருக்குது, அன்றைய தினம் இதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றீங்களோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் நிம்மதியான நிறைவான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் கை கொடுக்கும். முடிஞ்சால் இந்த ஒரு பரிகாரத்தை மாலை 6 மணிக்கு மேலே செய்கிறது நல்லது. அதுவும் ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து சனிக்கிழமை இரவு 12 மணி முடியறதுல செஞ்சுடுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.